விடுதலை காலத்திலிருந்து போராடி பெற்றிருக்கக்கூடிய அந்த போராடுகிற அந்த உரிமையை நிச்சயமா யாரும் தட்டி பறித்து விட முடியாது. இப்ப மக்களுக்கு அட்வைஸ் பண்ற முதல்வர், எதிர்கட்சிகளுக்கு, ஜனநாயக அமைப்புகளுக்கு ஆலோசனை சொல்கிற முதல்வர், காவல்துறைக்கும் சொல்லணும். என்ன பிரச்சனை, மக்கள் எப்படி போராடுறாங்க, அந்த போராட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த அதிகாரிகள் களத்துக்கு போங்க, நீங்க அவங்களோட பேசுங்க. இப்ப போராடுவது என்பது என்ன, ஒரு கூட்டு பேர உரிமை, ஒரு கோரிக்கை மீது உடன்பாடு வரணுங்கிறதுக்காக போராடுறாங்க. அந்த உடன்பாடு எட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்களேன். கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்திலேயோ சிறையிலையோ அடைச்சிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைக்காக மறுபடியும் போராட மாட்டாங்களா? அப்படி இப்படி சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களுக்கும் அமைப்புகளுக்கும் ஆலோசனை சொல்லுகிற தமிழக அரசு காவல்துறைக்கும் ஆலோசனை சொல்லணும். காவல்துறையும் அது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு சட்டத்தின் ஆட்சியை தான் நிலைநாட்டுமே தவிர, சட்டத்தை கையில் எடுக்கிற இடத்திற்கு ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்லது ஒட்டுமொத்த காவல்துறையோ போய் நின்றால் அது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. போராட்டங்கள் என்பது அதிகரிக்கும். அதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள் என்பதை ரொம்ப பணிவோடவும் தன்னடக்கத்தோடவும் அரசுக்கு சொல்ல வேண்டும்.